கடிக்க ஆசை சீரியல் நெக்கானி எபிசோடில் மனோஜ் வந்து ஒரு ஃபைலை கொண்டு வந்து அப்பா இதில் நீங்கள் சைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் முத்துக்கு வந்து சந்தேகமாகவும் இருக்கும். நீ எதனாலும் அம்மா கிட்ட தானே கேட்பேன், இப்போ எதுக்கு அப்பா கிட்டே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அம்மா கிட்ட தானே இவ்வளோ நாளும் கேட்டேன், சரி அப்பா கிட்ட வாங்கினா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தான் சைன் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் முத்துக்கு வந்து சந்தேகமாக தான் இருக்கும். நம்மளை கூட டவுட் தான் படுவார், நீ தான் என்கிட்ட வாங்க மாட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இவ்வளோ நாளும் அம்மா கிட்ட தான்ப்பா வாங்கினேன், இன்றைக்கி நீங்கள் சைன் பண்ணுங்கப்பா, எனக்கு பேங்குக்கு டைம் ஆகுது, போகணும், புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். விஜயாவும் ஒரு சைன் தானே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. முத்து வந்து போட்டு கொடுக்காதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சைன் பண்ணலான்னு போகும்போது மீனா வந்து தும்மிடுவாங்க. இது சகுனமே சரியில்லைப்பா, நீ கையெழுத்து போடாத அப்படின்னு சொல்லி முத்து சொல்லுவாரா. ஆனால் மனோஜ் சொல்லுவாங்க, டேய் அவள் வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காடா, டஸ்ட்லாம் இருக்கும், அதனால தும்மை தாண்டா செய்வா, இதெல்லாம் நீ ஒரு காரணமாக பார்ப்பியா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சைன் பண்ணலான்னு போகும்போது பெண்ணு வந்து எழுதாது. அப்பா நான் உனக்கு வேறு பெண் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து போயிடுவார். முத்து வந்து போடாதப்பான்னு தான் சொல்லிகிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் முத்துக்கு வந்து கால் பண்ணுவார் செல்வம். நாளைக்கு வந்து சமரசமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்டையும் சொல்லுவாங்களா. அப்போ நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க. இல்லை செல்வத்துக்கு நான் தான் இருக்கேன், நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. சரி நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எந்த முடிவு எடுத்தாலும் சீதாவுக்கு வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சீதாவுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. நாளைக்கு அந்த இடத்துக்கு நான் வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு. இவரு என்கிட்ட சொன்னாருக்கா, நானும் அந்த இடத்துக்கு வரேன்க்கா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிறிஷ்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கால் பண்ணுவாங்க சிந்தாமணிக்கு. சிந்தாமணி வந்து ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து கிறிஷை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.